மகேந்திரன், இங்கு ஸ்டாலின் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இதுக்கு முன்னாடி மோடியை எதிர்க்கிற ஒவ்வொரு தேர்தல்களிலும் திமுக வெற்றி பெற்று கொண்டு இருக்கிறது, அதை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இது இன்னும் மோடியுடைய பிரச்சாரம் எங்களுக்கு பயனாக இருக்கும் அப்படின்னு தானே ஸ்டாலின் சொல்கிறாரு. அதை ஏற்றுக்கொள்கிற வகையில் தானே இருக்கு. தொடர் வெற்றி என்று சொல்லக்கூடிய நீங்கள் அதிமுகவும் தொடர் வெற்றியை சுவைத்துள்ளது. அதை உங்களால் மறுக்க முடியுமா? சரி சொல்லுங்க. தொடர் வெற்றியா? தொடர் வெற்றினாக்கா 2011 வெற்றி, 2014 வெற்றி, 2016 வெற்றி, இதெல்லாம் தொடர் வெற்றிகள் இல்லையா? எம்ஜிஆர் காலத்தில் தொடர் வெற்றிகள் இல்லையா? இல்ல, அது ஜெயலலிதாவின் வெற்றி. நம்ம எடப்பாடியுடைய ரெஜிம் எப்ப எடப்பாடி தோல்வி 2017 இருந்து எடப்பாடி ரெஜிம் தொடங்குது. அதுல இருந்து சொல்லுங்க, அந்த லைன்ல இருந்து. அதுல இருந்து தான் இப்போ ஒரு தலைவர் உருவாகும் போது சில சிக்கல்கள்லாம் இருக்கதான் செய்யும். உங்களுக்கு நன்றாக தெரியும், கட்சிக்குள்ள குழப்பம் இருந்தது, வெளியில குழப்பம் இருந்தது, அதெல்லாம் சரி செய்யப்பட்டு இப்ப தெளிந்த நீரோடையாக இப்போ அதிமுக பயணத்தை மேற்கொண்டு இருக்கிறது. இப்போ இதுக்கு வருவோம். இப்போ சார் சொன்னாரு மோடி ரெகுலரா வராரு, அவருடைய வருகை எங்களுக்கு பிளஸ் இருங்க, பேச விடுங்க. நீங்க பேசும்போது நான் குறுக்கிடல. இந்த கூட்டணி கட்சிகள்லாம் அறிமுகப்படுத்தும் போது மோடி அவர்கள் தமிழகத்திற்கு வந்திருந்தார் மதுராந்தகத்தில். அதற்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வந்து இந்தியா கூட்டணியுடைய தலைவர் ராகுல் காந்தி வந்தார். அது உங்களுக்கு தெரியுமா? இந்த திமுகவில் உள்ள ஒரே ஒரு எம்எல்ஏ, ஒரு மந்திரி யாராவது அவரை வரவேற்க சென்றார்களா? ஏன்னாக்கா இங்க அவ்வளோ அதிருப்தி இருக்குதுங்க. கூட்டணியில் ராகுல் காந்தி அவர்களுக்கு விருப்பமே இல்லை. அவர் நிச்சயமாக இந்த தேர்தலில் பரப்புரை மேற்கொள்வாரா என்பது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் தான். ஏன்னாக்கா இப்போ சார் சொன்னார், அவர் தாயாருக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொன்னாங்க. அரசியலை பொறுத்தவரையில் சென்டிமெண்ட்டுக்கெல்லாம் இடம் கிடையாதுங்க. ஜெயிப்பது ஒன்று மட்டும்தான் அரசியலை பொறுத்தவரையிலும். ஜெயிப்பதா இல்லை தோல்வி அடைவதா? இங்கே சென்டிமெண்ட்டுக்கெல்லாம் எந்த வித இதுவும் கிடையாது. இப்போ ரெண்டாவது இவர் ஒன்று சொன்னார், மோடி வந்தால் இந்தி திணிப்புன்னாங்க. இந்தி யாருடைய ஆட்சி காலத்தில் திணிக்கப்பட்டது? யார் திணித்தார்கள்? யார் இப்பொழுது கூட்டணி வைத்துள்ளார்கள் அவர்களுடன்? நீட்டுக்கு எதிரானவர்கள் சொன்னாங்க மோடி. நீட்டு யார் கொண்டு வந்தது? யாருடைய அமைச்சர் கொண்டு வந்தது? அந்த வரலாறு மறந்துட்டாரா? அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தவர் யார்? நளினி சிதம்பரம் யார்? கார்த்தி சிதம்பரத்தினுடைய நிலைப்பாடு என்ன நீட்டை பொறுத்தவரை? அதை பத்திலாம் பேசுவாரா? இன்னைக்கு நீட்டுனாக்கா நீட்டு கொண்டு வந்தது நீங்க தானே. இன்னைக்கு நீட்டு இப்போ ஒரு சின்ன உதாரணம் எடுத்துங்க. அரசு ஊழியர்கள்லாம் எங்கேயாவது ஒரு இடத்துல இவர்கள் முதல்வர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது அரசு ஊழியர்கள் எங்கேயாவது ஒரு இடத்தில் போராட்டம் நடத்தினார்கள் என்றால் உடனடியாக அங்கு சென்று அவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பார். அந்த ஆதரவு தெரிவித்தவுடன் கழக ஆட்சி அமைந்தவுடன் உங்கள் பிரச்சனைகள் தீர்த்து வைக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு அரசு ஊழியர்களுடைய பிரச்சனைகள் தீர்த்து வைக்கப்பட்டுள்ளதா? எந்த அரசு ஊழியர்கள் பிரச்சனை தீர்த்து வைக்கப்பட்டுள்ளது? பிரச்சனை எல்லாம் தீர்த்து வைக்கல. ஆனால் பாஜக எதிர்ப்பை திமுக கட்டமைக்க போதெல்லாம் ஒரு வெற்றி அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாகுது இல்ல? அந்த கலை யதார்த்தத்தை நீங்க எப்படி டிஃபெண்ட் பண்ண போறீங்க? நீங்க எப்படி அதிமுக எப்படிங்க நீங்க அதை வெற்றின்னு நீங்க தீர்மானிப்பீங்க? அரசியலை பொறுத்தவரையிலும் மேடு பள்ளங்கள் இருக்கத்தான் செய்யும். அதை எல்லாமே எல்லா காலத்திலும் எல்லா சூழ்நிலைகளும் ஒன்று போல இருந்து விடாது. மாறும், களச்சூழல்கள் மாறும். 50 வருடம் இந்தியாவே ஆண்ட இந்த காங்கிரஸ் கட்சியால இன்னைக்கு வந்து ஒரு ட்ரிபிள் டிஜிட் கூட எடுக்க முடியலன்னாக்கா களம் மாறவில்லையா? 2011 எதிர்கட்சி அந்தஸ்தை கூட இழந்த திமுகவால் இன்னைக்கு ஆட்சி ஆள முடியவில்லையா? தொடர்ந்து நாங்கள் வெற்றி பெற்றோம் என்று மாறு தட்டி கொள்ளவில்லையா? அதாவது அரசியலை பொறுத்தவரையிலும் வெற்றி தோல்விகள் வைத்தெல்லாம் ஒரு கட்சியை எடை போட்டு விட முடியாது, ஒரு கட்சி தலைவரையும் எடை போட்டு விட முடியாது. ஒரு சக்சஸ் பிளான வகுத்திருக்காங்க, அதை ஒழுங்கா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களே அவங்க. அததாங்க சொல்றேன். ஒரு வெற்றி தோல்வியை வைத்தெல்லாம் ஒரு கட்சி தலைவரை எடை போட்டு விட முடியாது. உதாரணத்துக்கு நான் சொல்றேன் கேட்டுங்க. பிஜேபி வந்து விட்டது, இவர் டெல்லிக்கு செல்கிறார், இங்க அதிமுக தலைமை அலுவலகத்தில் வந்து யாரும் பேசவில்லைன்னு சொன்னாங்க. நீங்க வந்து 15 வருடம் இன்டாக்ட் கூட்டணின்னு சொன்னீங்க, கொள்கை கூட்டணின்னு சொன்னீங்க. உங்களால வந்து ஒரு கூட்டணிக்கு இத்தனை தொகுதிகள் இத்தனை சீட்டுன்றதை முடிவு செய்ய முடிந்ததா? ஒரே நாளில் தலைமை அலுவலகத்தில் வைத்து எல்லாரையும் உட்கார வைத்து
இந்த கட்சிக்கு இத்தனை சீட்டு அப்படின்றத எல்லாத்தையும் எடப்பாடியார் அவருடைய வாயாலே சொன்னார். அதுதான் இதனுடைய சிறப்பு. இது அமமுகவுக்கு இத்தனை தொகுதிகள், பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இத்தனை தொகுதிகள், பக்கத்தில் மத்திய அமைச்சர் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார். பிஜேபிக்கு நான் இத்தனை தொகுதிகள் ஒதுக்குகிறேன். யார் சொன்னது? அதிமுக தலைமை அலுவலகத்தில் உட்கார்ந்து சொன்னார். ஒரே நாளில் முடிவு செய்யப்பட்டது. கூட்டணி கட்சிகளுக்கு எந்தவித வற்புறுத்தலும் இல்லை. நீங்கள் உங்கள் சொந்த சின்னத்திலே நிற்கிறது என்றாலும் நில்லுங்க, இல்லை இரட்டை இலை சின்னத்தில் நிற்பது என்றாலும் நில்லுங்கள். வற்புறுத்தல் இல்லாமல் சுமூகமாக நடந்தது. இங்கே எந்த ஒரு கட்சி தலைவராவது வெளியில் வந்து பேட்டி கொடுத்து நாங்கள் அதிருப்தியில் இருக்கிறோம் அப்படின்ட்டு அதிமுக ஏதாவது சொன்னது உண்டா? இங்கே ஒருத்தர் சொல்றார், நாங்கள் சிரித்து கொண்டே அழுது கொண்டே சிரிக்கிறோம்ன்றாங்க. ஏங்க, சிவாஜி கணேசன் செத்து பல வருஷம் ஆகுது, எப்படிங்க அது மாதிரி முடியும்? ஒரு நடிகரால தானுங்க அதெல்லாம் முடியும். சிரித்து கொண்டே அழுவதெல்லாம் எப்போ யாரால முடியும் சொல்லுங்க? இன்னைக்கு வந்து கம்யூனிஸ்ட் கட்சி 3 நாள் போராட்டத்திற்கு பிறகு சரி ஏதாவது ஒரு சீட்டாவது எக்ஸ்ட்ரா வாங்குவாங்கன்னு பார்த்தோம். அதே 5 வாங்கிறதுக்கு எதுக்குங்க போராட்டம் பண்றீங்க? நீங்க 4 சீட்டு வாங்கி 4ல் 3 வந்து திமுகல நிக்கிறதுக்கும் 1 சுய தனி சின்னத்தில் நிற்பதற்கும் அதுக்கு எதுக்குங்க நீங்க தனியா கட்சி வச்சு நடத்துறீங்க? எதுக்குங்க அதுக்கு ஒரு ஒப்பந்தம்? திமுக தனக்கு தானே சீட்டை ஒதுக்கி கொள்வதற்கு எதுக்குங்க ஒரு கூட்டணி கட்சி? அதை நீங்க 1000 விமர்சனம் செய்யுங்க, 1000 விமர்சனம் செய்யுங்க. ஆனால் அவர்கள் எல்லாம் ஒன்றாக எங்கெங்க ஒன்றாகன்றீங்க? எங்கெங்க ஒன்றாக? இன்னைக்கு கூட வந்து காங்கிரஸ் கட்சியில ஜோதிமணி அவர்கள் என்ன சொல்றாங்க? கூட்டணி கட்சிக்காக காங்கிரஸ் தலைவர் சீட்டை விற்பனை செய்து கொண்டிருக்கிறார். அது அவங்க உட்கட்சி பிரச்சனை. உட்கட்சினாங்க அங்க இப்போ திமுகவை ஜோதிமணி விமர்சனம் செஞ்சாங்க. மக்கள் எல்லாம் இதை வந்து உன்னிப்பாக கவனித்துக் கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இது எப்படிக்குள்ள நிறைய நடக்கும் சார் நீங்க நினைக்கிறீங்க? சார் உட்கட்சிக்குள்ள அதிமுகல நிறைய நடக்குது. என்ன நடக்குது சொல்லுங்க பாப்போம். நீங்க அதிமுகல அப்படி விமர்சனம் செய்து கொண்டிருந்த நாகர்கோவில் நாஞ்சில் முருகேசன், ரெட்டியார்பட்டி நாராயணன், அப்படி நான் வரிசையா ஒவ்வொரு பகுதிகளில் இருக்கக்கூடிய அதிமுக நிர்வாகிகளை நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க அப்படி ஒரு நரேட்டிவ் செட் பண்றீங்க. நீங்க செட் பண்றீங்க. கள்ளக்குறிச்சி கார்த்தி, கள்ளச்சாராய மரணம், கள்ளக்குறிச்சி கார்த்தி, கள்ளக்குறிச்சி கார்த்தி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கள்ளக்குறிச்சி சம்பவம் தொடர்பாக சட்டப்பேரவையில தனி தீர்மானம் கொண்டு வந்தவர் கள்ளக்குறிச்சி கார்த்தி. அங்க இருக்கும் கள்ளச்சாராயத்துக்கு எதிராக அங்க ஒரு பெரிய செந்தில் அவர்கள் கவனஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார். அவருக்கு சீட்டு கொடுத்தீங்களா? கள்ளக்குறிச்சி செந்திலுக்கு கொடுத்தீங்களா? கள்ளக்குறிச்சி செந்திலுக்கு கொடுத்தீங்களா? கள்ளக்குறிச்சி செந்திலுக்கு சீட்டு கொடுத்தீங்களா? கள்ளக்குறிச்சி செந்தில் எங்க சீட்டு கொடுப்பது என்பதெல்லாம் தலைவர் முடிவு செய்வது. அதெல்லாம் ராஜாங்க ரகசியம். அவர் ஒரு ராஜாங்க ரகசியம். அதை பற்றி எல்லாம் நீங்கள் கேள்வி கேட்க விட. எந்த தொண்டனுக்கு சீட்டு கொடுக்க வேண்டும், எந்த அப்போ எதிர்க்கட்சி சொல்பவர்களுக்கு நாங்கள் சீட்டு கொடுக்க வேண்டுமா? ஓஹோ, யாருக்கு சீட்டு கொடுக்க வேண்டும் என்பது தலைமை முடிவு செய்யும். கூட்டணி கட்சிக்கு எந்த தொகுதியை ஒதுக்க வேண்டும் என்பதுக்கு தலைமை முடிவு செய்யும். இதுதாங்க வந்து ஒரு தலைமை பண்பு. எதிர்கட்சி சொல்றாங்க நீங்க அவருக்கு சீட்டு கொடுங்க, இந்த தொகுதியை இந்த கட்சிக்கு விட்டு கொடுங்க, இப்படி சொல்வது வந்துலாம் தலைமை பண்புக்கு அழகல்ல. தலைமை என்பது ஒரு ராணுவ கட்டுப்பாட்டோடு நடத்தி கொண்டு இருப்பதுதான் கட்சி தலைவருக்கும் கட்சிக்கும் அழகு. நன்றி. அதாவது பேச்சாற்றலில் சிறந்தவர்கள், வாய்ஜாலத்தில் சிறந்தவர்கள், இவர்களை யாரும் வெல்ல முடியாது. அரசியல் விமர்சனன்றது மக்களுடைய தீர்ப்பு, அது மகேசன் தீர்ப்பு. அதாவது இன்னும் எவ்வளோ காலங்கள் தான் இவர்கள் இதே பிஜேபி பூச்சாண்டி காட்டிக்கொண்டு இந்த மக்களை ஏமாற்றி இந்த வாக்குகளை இது பண்ணுவாங்க? 20 மாநிலங்களுக்கு மேலே பிஜேபி ஆட்சி ஆண்டு கொண்டு இருக்கிறது. அங்கள் மக்கள் வாக்கு செலுத்துகிறார்கள். அங்கெல்லாம் அவர்களெல்லாம் மக்கள் இல்லையா? அங்கெல்லாம் ஒரு சிறந்த ஆட்சி கொடுக்கலையா? இங்கே வந்து நீங்கள் இதே பிஜேபி பூச்சாண்டி காமிச்சு ஒரு கிட்னி திருடு நடக்குதுங்க, தினந்தோறும் பாலியல் வன்புணர்ச்சி நடந்து கொண்டு இருக்குதுங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மணல் திருட்டு, கனிம வள கொள்ளை, இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஏதாவது இங்கே உள்ள ஏதாவது வருதுன்னாக்கா அண்டை மாநிலத்திலேருந்து மருத்துவ கழிவுகள் வந்து கொண்டு இங்கே கொட்டிட்டு போகிறாங்க. இப்போ இதெல்லாம் மறைக்கணும், இதெல்லாம் மக்கள் மத்தியிலேருந்து எடுக்கணும். இந்த கள்ளச்சாராய மரணங்கள் இதெல்லாம் தவிர்க்கணுன்னாக்கா ஏதாவது ஒரு நாள் ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்கணும். அந்த ஸ்ட்ராட்டஜி தான் மோடி அவர்கள் வந்தால் நாங்கள் வெற்றி பெற்று விடுவோம். ஆனால் மக்கள் தெளிவாக இருக்கிறோம்.